வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்த்துடலாம். கத்திரிக்காயை காம்போட கட் பண்ணிக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலையெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் வெள்ளையில் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பண்ண வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கத்திரிக்காய் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம வறுத்த பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சு. கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து கலரி இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.